நேயர்களுக்கு வணக்கம். மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதி பாரம்பரியமும் நவீனமும் கைகோர்த்து இருக்கக்கூடிய தொகுதி. தமிழக அரசியலின் திசையை தீர்மானிக்கக்கூடிய சென்னையின் இதயமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் இன்று நாம் இருக்கிறோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அப்படின்னா இது ஒரு விஐபி தொகுதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வெளியில பார்க்கும்போது நிறைய பேர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில பிரபலமா இருக்கக்கூடியது சேப்பாக்கம் மைதானம், இல்லைன்னா ஆன்மீகம் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளியில பெரிதும் தெரியாத, அறிவிக்கப்படாத ஒரு பிரபலமான விஷயம் எங்க தொகுதியில இருக்குங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க சார்? இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை கன்னியாகுமரியிலிருந்து இங்கே மெரினா கடற்கரை வரைக்கும் கொண்டு வந்த புதிய தலைமுறையினுடைய இந்த ஜனநாயக திருவிழா என்ற பேரில் கொண்டு வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி விஐபி தொகுதின்னு சொன்னீங்க. விவிஐபி தொகுதி, விஐபி தொகுதி இல்லை, விவிஐபி தொகுதி. ஏன்னா இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர்களும் அதிகமான இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் பகுதி. அதுபோக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, இப்படி கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை, புகழ்பெற்ற கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை, இப்படி உள்ளடக்கியது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என்பதில் பெருமை அடைகிறோம். சரி, மும்மதங்களுக்கும் சேர்ந்த வழிபாட்டு தலங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. மெரினா கடற்கரையில தொடங்கி சிறு விளையாட்டு அரங்கங்கள்ல இருந்து திரையரங்குகள் வரைக்கும் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன சிறப்பு இருக்கு உங்க தொகுதிக்கான சிறப்புகள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? முக்கியமாக சேப்பாக்க தொகுதியிலே உலகத்திலேயே பெரிய ஒரு மார்க்கெட், ரேடியோ மார்க்கெட் அப்படின்னா ரிச் ஸ்ட்ரீட்னுட்டு சொல்லுவாங்க. இதில் எங்கேயும் கிடைக்காத ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருள் இது நம்மளுடைய சேப்பாக்கம் தொகுதியில் ரிச் ஸ்ட்ரீட்டில் கிடைக்குது. இதற்காக தமிழகத்தில் இல்லை, மற்ற மாநிலங்களத்தில் இருந்தில் கூட வர்றாங்க. அவ்வளோ பிரமாதமான கொண்ட இந்த தொகுதி. இதில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுவாக எம்எல்ஏகளும் பொதுவாக முதலமைச்சரை சார்ந்தவங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய எங்களுக்கு விஐபி சம்மந்தப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்குது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நிறைவாகவே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம குறைகள் சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய தொகுதினால எந்த குறைகளும் வரக்கூடாதுங்கிறது தான் அவங்க முன்னோட்டமாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ரிச் ஸ்ட்ரீட் நான் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்தும் வரக்கூடியவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. வண்டிங்களை விட்டு அவங்கவுங்க பொருளை வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சிரமப்படுறாங்க. ரெட்டப்பாதையாக ரோடு போட்டுட்டு வராங்க. உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது. மிகவும் சிரமப்பட்டு போகிறாங்க. அதுவும் ஆத்தோரத்தில் போடுறது ரொம்ப, ஏன்னா அது பலத்தை நோக்கி ரொம்ப சிரமப்பட்டு போகிறாங்க. நம்ம நாளெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த ரோடுகள் போடும்போது எங்களுடைய இந்த காவாவில் அப்படின்னா காவா ஓரம் இருக்கக்கூடிய ஆத்தோரம் இருக்கக்கூடியது அழகான முறையில் ஒரு பூங்கா செஞ்சால் நம்ம சென்னை மாநகரத்துக்கே அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ரெண்டாவது, அந்த பிளாட்பாரங்கள் போடுறாங்க. அதில் யாரும் நடக்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை தவிர்த்து இந்த வெளியூர்லேருந்து வர்றாங்க இல்லையா, இவங்களுக்கு டூ வீலர் நிறுத்துறதுக்குள்ள ஒரு இடத்த அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா போகிறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா பெரிய லெவலில் அங்கே வியாபாரம் நடத்திட்டு இருக்குது. அது சின்னதோ பெருசோ இறைவன் அருளால் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வியாபாரம். ரெண்டாவது, இன்னொரு குறை அதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறது சென்னை புதுப்பேட்டை நாராயண தெருவில் இருக்கிறேன். நான் புதுப்பேட்டை பள்ளிவாசலுடைய நிர்வாகியில் ஒரு ஆளாக இருந்துகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ காலமாக எங்களுடைய பள்ளிவாசலும் அதுக்கு அருகாமையிலே கோயிலும் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் சில நேரத்தில் மழை பெஞ்சாலோ அல்லது பக்கத்துலேயே எங்கேயாவது காவா அடைப்பு இருந்தாலோ எங்களுடைய பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா முகம் சுழிச்சிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு கோயிலுக்கோ போகும்போது அவங்க சுத்தமும் மன சுத்தமும் உடல் சுத்தமாக தான் போகணும். அது மனசுலிவோடு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்காக நம்ம கார்பரேஷனில் இருந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதை எடுக்கலான்னு சொல்ல வரல, பல வருஷங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அதுக்காக பைப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இப்போ முதல்ல போட்டது 6 இன்ச்சு பைப்பு, இதை 9 இன்ச்சாக போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த புதுப்பேட்டையில் இருக்கிற மொஹல்லா மக்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6000, நம்ம இஸ்லாம் சம்மந்தப்பட்ட 6000 பேர் இருக்கிறாங்க. மற்ற மாற்று நம்ம நண்பர்களும் நம்ம குடும்பமும் அதிகமாக இருக்குது. எல்லாருமே சந்தப்படும். ஏன்னா அது பேர் நாராயணாயன் தெரு. அப்படியே செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது
எங்களுடைய கருத்து. நல்லா இருக்குதுங்கிறத பெருமகிழ்ச்சியோட நான் சொல்லிக்கிறேன். சரி, நன்றி. இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இருந்தா நல்லா இருக்கும் என்பதான கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. என்ன பிரச்சனை இருக்குதுங்க ஐயா? குறைகளை சொல்கிறத விட நிறைகளை முதல்ல சொல்கிறது தான், அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நான்லாம் சீனியர் சிட்டிசன். இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்கெலாம் வந்து குடும்ப அட்டைதாரர்கள்லாம் வந்து ரேஷன் பொருட்கள்லாம் வீட்டிலே கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல திட்டம். அது எங்களுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. அது உண்மையிலே வந்து நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் வந்து இன்னும் வந்து பொருட்கள் வந்து இப்போ அரிசி, கோதுமை, பருப்புலாம் கொடுக்குறாங்க. இன்னும் அதிகமாக கொஞ்சம் கொடுக்கலாம். இது சென்னையை விட இன்னும் வந்து கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இதுக்கு கொஞ்சம் ஒரு சாதாரணமாக கூட அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இதை மேம்படுத்தலாம். அதை எடுத்து நீங்கள் தெருக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தெருக்கெல்லாம் வந்து இப்போ நடைபாதை கல்லாம் அமைச்சிருக்காங்க. அது சிறப்பாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்கன்னா போடலை. அது எல்லா இடத்துலையும் போடணும். இன்னும் வந்து ஒரு சில இடங்கள்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. மக்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து என்ன செஞ்சீங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. என்ன செய்யலை, என்ன குறைகள் இருக்குங்கிறதா மனசில் நிற்கும். இரண்டாவதாக இந்த ரோடு போடுறது வந்து தார் ரோடு போடுறது வந்து போட்டால் ஒரு மிஞ்சி போனால் 6 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கப்புறம் மேடு பள்ளம் அது மாதிரிலாம் வந்து பார்த்துவாங்க. அது ரொம்ப சிரமம். அதுக்கு இந்த மாதிரி கல் பதிச்சா ஓரளவு தாக்கு பிடிக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உலகத்திலேயே மிக அழகான நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரைக்கு நாங்களே எங்கள் சங்கத்திலேருந்து அழகான தமிழ் பெயரை சூட்டுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். இது வரைக்கும் சூட்டலை. ஒரு அழகான ஏன் பாரதியார் கடற்கரைன்னு வைங்க, வேறு ஏதாவது நல்ல தலைவர் பேர் யார் பேர் வேணாலும் வைங்க. அழகான தமிழ் பேரை வைங்களேன். அதான் உலக தரத்தை கொண்டு போகணும். ஏன்னா நீங்கள் மற்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குது இப்படி நம்ம இது பண்ணுறோம். இது வந்து இப்போ ஓரளவு முன்னேறதை விட நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் சிறப்பாக பண்ணணும். சரி, மிக முக்கியமான நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா கடைசியா சொன்ன மாதிரி மெரினாவிற்கு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்கள் அவங்களோட கோரிக்கைகளை மட்டும் இல்ல, நாங்க ஒரு தமிழ் பற்றாளர்களும் கூட அப்படின்றதையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க அப்படின்னே பார்க்கலாம். வேறு என்ன கோரிக்கை? நான் ஒரு மக்களாக மட்டும் வரவில்லை, ஒரு மாணவனாக இங்கே வருகை தந்து உள்ளேன். அந்த மாணவனாக வருகை தரும்போது சேப்பாக் தொகுதியில் தான் எங்களுடைய வரலாறு மிகுந்த எழில் கொஞ்சுகின்ற சென்னை பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. ஆனால் அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு ஒரு நன்றியும் சொல்ல வேண்டும். இப்போ அலுவலக ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தி உள்ளார்கள். அதற்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதே சேப்பாக தொகுதியில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஏறத்தாழ இந்த சென்னை பல்கலைக்கழகம் சென்னையில் 6 வளாகங்கள் இருக்கிறது. இதில் சேப்பாக்கில் முக்கிய வளாகம் மெயின் வளாகம் எது என்றால் சேப்பாக்கில் இருக்க சென்னை பல்கலைக்கழகம். அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கிறது. ஆனால் அந்த 40க்கும் மேற்பட்ட துறைகளில் சரியான இன்னும் பேராசிரியர்கள் இல்லை, நியமிக்கப்படவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரியான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதே பல்கலைக்கழகத்தில் லைப்ரரி என்பார்கள், நூலகம். எந்த அரசு வந்தாலும் வாசியுங்கள், வாசிப்பு முக்கியம் என்பார்கள். அதே போல் இந்த வாசிப்பு என்பது நூலகம் தேவைப்படுகிறது. ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு 2020 அதாவது கொரோனாக்கு முற்பாடுன்னு பார்த்தோம்னா காலையில் 10 மணி அளவில் தொடங்கியது என்றால் மாலை 8:30 மணி அளவிலும் நூலகம் நடைபெறும். 2020ற்கு முற்பாடு 8:30 மணி அளவிலும் இருந்த நூலகம் இன்றைக்கு 5 மணி அளவெல்லாம் மூடி விடுகிறார்கள் என்பதுதான் இங்கே வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. நாங்கள் வகுப்புக்கு 10 மணிக்கு சென்றால் மீண்டும் 5 மணிக்கு தான் வெளியே வருவோம். அதற்கு இடையில் நாங்கள் நூலகத்திற்கு செல்கின்ற வாய்ப்பு சரியாக பயன் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு கண்ட்ரோல் பண்றவங்க யாருன்னா நிதி. இதற்கான சில இவ்வளோ குறைகள் இருப்பதற்கு அடிப்படை குறைகள் 2 தான். பேஸ்மெண்ட். அதோட பேஸ்மெண்ட் என்னன்னா, ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை, ஒரு பக்கம் வைஸ் சான்சலர் அதாவது துணைவேந்தர். 2023க்கு பிற்பாடு துணைவேந்தர் என்பது நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்படவில்லை. அதனால் நியமிக்கப்படாத காரணத்தினால் நாங்கள் இது போன்ற குறைபாடுகள், இந்த போன்ற அவலங்கள் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி என்பது 2018க்கு பிற்பாடு நிதி என்பது எங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் சரியாக வரவில்லை என்பது உண்மையாக இருக்கிறது. இதை இந்த காலகட்டத்தில் யார் வருகிறார்களோ அது சரி செய்ய வேண்டும் என்று ஒரு மாணவனாக நெஞ்சார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அவர் சுட்டி காட்டியிருக்காரு. வேறு இந்த பக்கம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில என்ன பிரச்சனைகள் இருக்கு? உங்களுடைய கோரிக்கை என்ன? திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியிலே முத்தரப்பு மக்களும், அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர்களுமே
அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய தொகுதியாக இருக்கின்றது. எந்தவித கலவரங்களும் உண்டாவதற்கு முன்பாலே அதை சரி செய்யக்கூடிய மக்களாக இந்த முத்தரப்பு மக்களும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், இன்னும் இருப்பார்கள். அதற்குண்டான எல்லா விதமான கருணையையும் ஈகையும் இறைவன் தருவான். அதுபோன்று செய்யப்பட வேண்டிய காரியங்கள், அதாவது பாதாள சாக்கடையினுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, சீரமைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இன்னும் நல்ல முறையில் சீரமைத்தால் அதன் மூலமாக பல மக்கள் பல வகையிலே பயன்பெறுவார்கள். அதுபோன்று இந்த மின்சார ஒயர்கள், பாக்ஸுகள், அதையெல்லாம் சரியான முறையில் ஒயர்கள் வெளியே இல்லாமல் எல்லாமே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இதை குறையாக சொல்லவில்லை, நிறைவான முறையில் இதை நிறைவுபடுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கிறோம். அதுபோன்று இந்த மின் அளவீட்டு கணக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை செய்கின்றார்கள். இது எல்லாருக்குமே இதை 1 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மின் அளவீட்டு கணக்கில் எடுத்து கொடுத்தால் ஒவ்வொரு நபருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களுக்குமே சரி, தமிழகத்துக்குமான கோரிக்கையா வைக்கிறீங்க. வரக்கூடிய ஆட்சியாளர் நபர்கள் முதல் கையெழுத்தாக இதை செய்தால் மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ரைட். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியுடைய கோரிக்கை, ஒரு தொகுதியுடைய பிரஜையா இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க? சாலை வசதிகளை மேம்படுத்துவது தான். இங்கே வந்து நிறைய அந்த அன்யூஸ்டு வெஹிக்கிள்ஸ், அண்ணன் தெரிவித்தபடி இங்கே நிறைய அன்யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு சரியான ஒரு பார்க்கிங்கோ இல்லை ஒரு சரியான ஒரு ஃபைனோ அதை ஒரு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். காவாய் வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட்டு வருகின்றன. பெண்கள் திறன் மேம்பாட்டு மையமான தையல் பயிற்சி, அழகு பயிற்சி, கணினி பயிற்சி எல்லாம் அமைத்து தரப்பட்டுள்ளன. இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த விஷயமும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நிறைய நல்லா செய்றீங்க, இதோட சேர்த்து இதையும் செய்யுங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த வரலாறுல 42 ஆண்டுகள் வரலாறுல முதல் முறையா சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அலுவலகத்தில் எங்களுக்கு உணவு பாதுகாப்பு உரிமம், மாநகராட்சியினுடைய தொழில் வணிக உரிமம், புதிய உரிமம் எடுப்பதற்கும் புதிய உரிமம் புதுப்பிப்பதற்கும் அவரே முகாம்களை ஏற்படுத்தி அதிகாரிகளையெல்லாம் வர வச்சு உடனுக்குடன் அந்த எங்களுக்கு உரிமத்தை கொடுத்தது உண்மையிலேயே ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி. அப்படி ஒரு அற்புதம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 கிலோமீட்டர் ஒரு மண்டல அலுவலகத்துக்கு போகணும். காலையில் போகணும், ஒரு 10 மணிக்கு போகணும், சாயந்தரம் 5 மணிக்கு வரைக்கும் அங்கேயே நின்று கியூவில் நின்று நாங்கள் அந்த உரிமத்தையெல்லாம் புதுப்பிச்சுட்டு வரணும். அதுக்கு கையூட்டுகள் கூட அந்த காலத்துலலாம் இருந்தது. இப்போ வணிகர்கள் சார்பில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு இல்லையா, இதையும் கூடுதலாக செய்யுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? நம்ம அமீர் மகால் இருக்குது பார்த்தீங்களா, அமீர் மகால் செல்லப்பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் சந்திப்பு, அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு பணிகளில் பெண்கள் ஆண்கள்லாம் போயிட்டு வர்றாங்க. அதனால் இங்கே ஒரு மின் கோபுர உயர் விளக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக அடுத்த தேர்தலுக்கு அந்த பின்னாடி கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு இருக்கிறாரு. அதுபோக அவர் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஹைடெக் ஒரு தொகுதியாக பண்ணணும் இந்தியாவிலே. ஏன்னா அவரால் பண்ண முடியும். ஏன்னா அவர் அங்கிருந்து உத்தரவு போட்டார்னா செய்கிறதுக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க. அவர் நினைச்சார்னா அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியை பொதுமக்களோட இணைஞ்சு வணிகர்களோட இணைஞ்சு இந்தியாவிலேயே நம்பர் 1 தொகுதியாக மாற்ற முடியும். அப்படி மாற்ற முடியும்னா எங்களை பொறுத்தளவில் வியாபாரிகள் சங்கம், பொதுநல சமூக ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் இணைச்சு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவரே நேரடியாக உட்கார்ந்து எங்களுடைய குறைகளை கேட்கணும். இப்போ அதிகாரிகள் மூலம் குறைகள் கேட்குறாங்க, இருந்தாலும் கூட நான் அவர்கிட்ட அண்ணன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், நேரடியாக எங்கள் குறைகளை கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் என்ன குறைகளை சொல்லியிருக்கோம், அந்த குறைகளில் என்ன தீர்வு ஏற்பட்டது அப்படின்றத மறுபடியும் செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி கண்காணிப்பு கேமராமா எல்லா பகுதியிலையும் உயர் கண்காணிப்பு கேமரா அமைக்கணும். மழைநீர் சேமிப்பை கடுமையாக படுத்தணும். மழைநீர் சேமிப்புன்றது அவ்வப்போது பண்ணுறாங்க, இன்னும் மழைநீர் சேமிப்பு நல்லா பண்ணணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ரைட். வேற ஒரு லேடி பேச வந்துட்டாங்க. வெரி குட். அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். எனக்கு என்ன முக்கியம்னா, பசங்களுக்கு 15 வயசு ஆம்பளை பசங்களுக்கு ஈஸியாக போதைப் பொருள் கிடைக்குது. அது குறைக்கணும். ஏன்னா பொம்பளை பசங்களை வெளியே அனுப்புறதுக்கும் பயம் இருக்குது, ஆனால் ஆம்பளை பசங்களை அனுப்புறதுக்கும் பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே வெளியே போனால் இதுவாகிடுங்களோன்னு சொல்லிட்டு, அதனால் நாங்களே பேரண்ட்ஸாக வேலைக்கு கூட போகாமல் பசங்களை நாங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நாங்களே கொண்டு போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறோம். அதை மட்டும் கொஞ்சம் ஒழிச்சா இதுவாக இருக்கும். போதைப் பொருள் ஈஸியாக கிடைக்கிறத ஒழிக்கணும். என்னுடைய கோரிக்கை அதுதான். சரி, போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்றது இந்த தொகுதிக்கானது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான கோரிக்கையாகவும் அது இருக்கு. வேற ஏதாவது?
பேசுங்க. நம்ம மீசார்பட் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஜங்ஷன் இருக்குது. அது வழியாக தான் வந்து 8 to 9 வந்து நம்ம பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, சரிங்களா. அந்த டைம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ஈவினிங் வந்து 3 to 5 வரையும் ரொம்ப டிராஃபிக்கு. ஒரு டிராஃபிக் போலீஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கண்ட்ரோல் இல்லை எதுவுமே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க பேர பசங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால் அது கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு, அதை சீர் செய்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட கொடுங்க மைக். அம்மா ஒன்று சொன்னாங்க, இப்போ 15 வயசு பசங்கள்கிட்ட போதை பொருள் சீக்கிரம் கிடைக்குது அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒன்று எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன், 2 நிமிஷம் டைம். ட்ரிப்ளிகேன் கிட்ட ஒரு டாஸ்மாக் இருக்கும். அந்த ஆதா மார்க்கெட் எய்த்தாப்பில் இருக்கிற டாஸ்மாக் ரொம்ப ஃபெமிலியரான வைன் ஷாப். அந்த டாஸ்மாக்கு நிறைய பேர் புகார் அளிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் மூடுங்க, அது கொள்ளுங்க, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், வேற இடத்துல வைக்கலாம். எய்த்தாப்பில் ஸ்கூல் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, மசூதிகள் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, சர்ச்சு இருக்குது, நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு டெப்டி சிஎம் வந்து ரம்ஜான் டைமில் நோம்பு நேரத்தில் ரம்ஜான் கிட் கொடுக்க வந்திருக்காப்புல. அந்த டைமில் அப்போ எங்களோட அத்தை ரஹமத்துல்லா டைம் நான் கொடுக்குறேன், ஏதாவது ஏற்பாடு பண்ணி டெப்டி சிஎம் பார்க்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், ஏதாவது நடக்கும், ஒரு ஆக்ஷன் எடுப்பாப்புல, அந்த நம்பிக்கையில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை இருந்து வைக்கிறாப்புல. ரம்ஜான் கிட் நடந்துட்டு இருக்கு, கொடுக்குறாப்புல, காரில் ஏற டைமில் அந்த கோரிக்கையை கொடுக்குறாப்புல, கொடுத்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்க்குறாப்புல, அதை என்ன எதுக்குன்னு சொல்லிட்டு புரட்டி பார்க்குறாப்புல. பார்த்து சரி நான் பார்க்குறேன்ற மாதிரி ஏறி காரில் போனவர் நைட்டு போய் தூங்கிட்டாங்க. அந்த மாதிரி அந்த ரியாஸ் மொழி சாப்பிட்றது காலைல தொழுவ போயிருக்காப்புல. தொழுவ போயிட்டு அந்த ஆதா மார்க்கெட்டை கிளாஸ் பண்ணி வரும்போது அந்த ஒயின் ஷாப் சீலில் இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோமா? இது வந்து நான் தப்பாக சொல்ல, இது இந்த மாதிரி நிறைய இடத்துல இதே மாதிரி எடுத்துட்டு வரணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன கோரிக்கையா வைக்கிறேன். நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்காக செஞ்சிருக்காரு இல்லையா, வருங்கால இளைஞர்களுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கோரிக்கையா, எப்படி உங்களுடைய அப்பா உங்களை சார்ந்தவங்க அவர்கிட்ட போய் இதை பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு நடந்துச்சோ, அதே மாதிரி வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க தொகுதிக்கு? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு போதைப் பொருட்களும் அதிகமாக ஆயிட்டு தான் இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, நான் இருக்கிற எல்லா ஏரியாலும் சரி, அதிகமாக வர கம்ப்ளைண்ட்டே போதைப் பொருட்களுக்கு தான். அது குறைக்கணும், அது குறைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் உருவாகணும், சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். விற்கிறவங்களும் சரி, வாங்குறவங்களையும் சரி, அது ஒரு ஆக்ஷன் பண்ணாதான். இப்போ நாளை பின்ன யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல போய் போதைப் பொருட்கள் வாங்கி நான் பயன்படுத்துறேன்னா எனக்கு ஃபைன் கட்டிட்டு வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. 75 போடுறாங்க, 2500 5000 நான் வெளியே வந்துடுறேன். ஆனால் அது விஷயம் இல்லை, அது அடுத்த விஷயத்துக்கு நான் போய் திருப்பி நான் 2500 ரெடி பண்ணி பே பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே எனக்கு இல்லையே. அது ஸ்டாப் பண்ணணும். அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மேல்படியான ஒரு சிவியர் ஆக்ஷன் நம்ம கவர்மெண்ட் அடுத்த வருஷம் எடுத்தால் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இந்த பக்கம் சிந்தாப்பட்டு மீன் மார்க்கெட் அந்த மெயின் ரோட்டில் டிராஃபிக் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ரோட்டை வந்து க்ளீன் பண்ணணும். காலை டயத்தில் இந்த மீன் மார்க்கெட் வியாபாரம் இருக்கிற இடத்துல அந்த டயத்தில் கிளியர் பண்ணிட்டா கொஞ்சம் ரோடு கிளியர் ஆகிடும். அதேமாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அடிக்கடி வந்து டிராஃபிக் பயங்கரமாகும். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எப்போ போலீஸ் வராங்க, எப்போ வண்டி தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதுவும் கொஞ்சம் இதாகணும். சரி, நிச்சயமா உங்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு சென்று சேரும் அப்படின்னு நம்பலாம். ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறேன். எங்களை வியாபாரிகளுக்கு எந்த வகையில் கஷ்டம் இல்லாமல் இந்த இதில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்கான ரோடு. இதுக்கிடையில் என்னுடைய கடையிலேருந்து ஒரு 20 கடை தள்ளி ஜாம் பஜார் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பு ரொம்ப ரெஸ்ஸாக இருக்கிற காலகட்டங்களாக இருக்குது. இதுக்கிடையில் அரசு வந்து ஒரு 5 போலீஸ் எனி டைமும் அங்கே இருக்கிறாங்க. இருந்துமே அங்கே சமாளிக்க முடியாத நிலைமை. வழிப்போக்கரும் போகிறவங்களும் அங்கனே தான் இல்லை ஒழுசு. மற்ற பழங்கள்லாம் வந்து படுத்து இது மாதிரி இருக்கிறது மற்றவங்களுக்கு தொந்தரவாகவும் இருக்குது. பெண்கள் பிள்ளைங்கள் நடமாடுறது கஷ்டமாக இருக்குது. அது வந்து கண்டிப்பா அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. சரி, என்ன கோரிக்கைங்க ஐயா? மறுபடியும் என்னுடைய கோரிக்கை என்னன்னா, சிந்தாரப்பேட்டையில் ஆட்டோ கூட போக முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு எப்பொழுதுமே டிராஃபிக்காக இருக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய டெப்டி சிஎம் வந்து பஸ்ஸை விட்டாங்க. உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களுடைய இதனுடைய ரோடையும் கொஞ்சம் கூடுதலாக விரிவுபடுத்தி செய்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் விரிவுபடுத்துறது இல்லாமல் அப்பப்போ இந்த டிராஃபிக் கண்ட்ரோலில் உள்ளவங்க கொஞ்சம் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி ரவுண்ட் அடித்தாங்கன்னா மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ரெண்டாவது வந்து முன்னாடிலாம் மழை பெஞ்சாச்சுனானைக்கும் ரிஜிஸ்ட்ரே திறக்க மாட்டாங்க. பொதுவாக நான் யாரையும் சார்ந்தாதான் சொல்ல வரல. ரிஜிஸ்டரில் உள்ள கடைகள் பெருவாரியாக லட்சக்கணக்கான ரூபாய்கள் பரிமாறக்கூடிய தொழில்
அப்படியே ஸ்தமிச்சிடும். அவ்வளோ அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் 6 ஆள் உயரத்துக்குலாம் தண்ணி நிற்கும். அதனால் கடை திறக்க முடியாது இருந்தது. ஆனால் அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கம்மியாயிடுது. மாறிடுச்சு. ஆமாம். 2வது குப்பைகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ராத்திரி நம்ம அவங்க வியாபாரம் பண்ணும்போது அந்த குப்பைகளை எல்லாம் வந்து போட்டு போகும். அதெல்லாம் கம்மியாக இருக்கு. அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கரெக்ட் நல்லா இருக்குது. இருந்தாலும் மேலும் இந்த குப்பைகளும் அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இந்த சாலை வசதியும் கொஞ்சம் அகலப்படுத்தி சேர்த்தாலும் போக்குவரத்துக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து போகிறாங்க. 2வது அது இல்லாமல் விளம்பரத்துறையும் சினிஃபீல்டும் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கூடுது. அந்த எங்களுடைய ஏரியாவில் தான் கூடுது. ஆகவே தயவு கூர்ந்து இதை செஞ்சு தரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சாலையை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காரு. வேற அதாவது இந்த தொகுதியில் 2 பிரிட்ஜ் இருக்குது. ரொம்ப வேகமான முறையில் பைக்கில் போய் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சேதாரம், அதுபோல் பெரியவர்கள் எதிர்த்து வரக்கூடிய பெரியவர்களுக்கு சேதாரங்கள் ஏற்பட்டு குடும்பங்களில் பல சிரமங்கள் கவலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள்லாம் ஷார்ட் ஆக்கப்பட்டு அதற்கு கவரப்பட்டு சுற்று தகடு மாதிரி அமைக்கப்பட வேண்டும். இந்த வேகமாக பைக் ஓட்டி சேதாரங்கள் ஏற்படக்கூடிய அந்த நிலைகளை அது காவல்துறையால் அங்கே பேரிகார்டெலாம் போடுறாங்க. காவல்துறைகள் போட்டும் இவர்களுடைய செயற்பாடுகள் அத்துமீறி நடக்க தான் செய்யுது. அதாவது இது இறை விதி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பெற்றோர்கள்ட்டையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செயல்பாடுகள். இப்போ காவல்துறையெல்லாம் நல்லா சிறப்பாக செயல்பட்டு அதை 9 மணிக்கு மேலே மூடிடுறாங்க. எல்லாமே நல்லா நடக்குது. இருந்தாலும் இந்த காரியங்களை கூட கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சிறப்பாக செய்யணும்ன்றது தொகுதிக்கு ஜெயிச்சு வர்றவங்க அது சம்பந்தமா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கேன். குட். இந்த பக்கம் ஏதாவது கோரிக்கை இருக்கா? நாங்கள் திருவல்லிக்கேணி, நாங்கள் ஜாம்பஜார் பகுதியில் இருக்கிறோம். நாங்கள் வந்து 3-4 தலைமுறையாக அங்கே தொழில் செஞ்சிட்ருக்கோம் ஜாம்பஜார் மார்க்கெட்டில். அதை வந்து டெப்டி சிஎம் சார்கிட்ட நம்ம கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதை எங்களுக்கு சுத்தம் பண்ணி தொழில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது போக்குவரத்துக்கு வசதி இல்லை, ரொம்ப ஜாம் தான். இப்போ நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட அங்கே போக முடியாது, ஒரு பஸ்ஸும் போக முடியாது. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் தான் இருக்குது. அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அதாவது வியாபாரிக்கு வந்து வண்டி விட்டால் தான் வியாபாரம் பண்ண முடியும். டிராஃபிக் ஜாம் பண்ணும்போது அடுத்த கடைக்கு தாண்டி போயிடுவாங்க. சரி, இங்கே கூட்டமாக இருக்குது அங்கே கூட்டமாக போயிடுவாங்க. அதனால் தொழில் வந்து எங்களுக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி ஜாம்பஜார் மாட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாரதி சாலை நடைபாதை வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 வியாபாரிகள் நடைபாதையில் கடை வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெருநகர மாநகராட்சியில் பதிவு பெற்ற நடைபாதை வணிகர்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2010 ஒரு மேயர் மா சுப்பிரமணியம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையினுடைய அந்த சுற்றுப்புற சுவர்களில் நீங்கள் கடை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இடம் ஒதுக்குனாங்க. அதுக்கடுத்து இந்த 10 ஆண்டு காலம் முந்தைய ஆட்சியில் வந்து அவங்க கண்டுக்கிறாமல் இருந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையினுடைய சுற்றுப்புற சுவர்களில் பாறை சாலை நடைபாதை வியாபாரிகளுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துட்டா இந்த பாறை சாலையினுடைய போக்குவரத்தை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். இப்போ எல்லாருமே இங்கே வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, போக்குவரத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த சிட்டி வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பாறை சாலைன்னு பார்த்தீங்கன்னா பாதையில் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. ஒன்று கடையை இடிச்சிட்டு தான் அகலப்படுத்தணும், அப்படி ஒரு வாய்ப்பும் இல்லை. இருக்கிற சாலையை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து பொதுமக்கள் வர்றாங்கல்ல, அவங்களே கொண்டாந்து இருசக்கர வாகனத்தை சாலையில் நிப்பாட்டிக்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் பகலில் பண்ணாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நைட்டு 2 மணிக்கெலாம் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் அந்த பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தோதா நம்ம பொதுமக்களும் நம்ம கொண்டு வர வீட்டில் சேர்ற குப்பைகளை தரம் பிரிச்சு அதை வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு எளிதாக்கணும். இவர் சொல்றது முக்கியமான விஷயம் தான். ஒவ்வொரு பொதுமக்களுடைய கடமை இல்லையா அது? அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களும் இரவுல வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி பொதுமக்களும் இருக்க ஒரு நாள் 2 மணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பார்த்தா 2 மணிக்கு பெண்கள் பூரா பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த உடைகிற பொருட்கள்லாம் அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தரம் பிரித்து அதை எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுத்தா தான் இது ஒரு சுத்தமான ஒரு சென்னை மாநகரத்தை உருவாக்குறதுக்கு நம்மளும் துணை நிற்க முடியும். நன்றி. வேற ஏதாவது தொகுதி சார்ந்த கோரிக்கைகள் வேற ஏதாவது இருக்கா? நான் கெனால் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன். ட்ரிப்ளிகன் தொகுதி தான் எங்களோட ஸ்ட்ரீட். வந்து அது கால்வாய் தெருவில் வந்து போட் போயிட்டு இருந்ததா முன்னாடி, படகு அந்த மாதிரிலாம். இப்போ வந்து அது வந்து ஒரு குப்பை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மதில் சுவர்களை ஏற்றிட்டு ஒரு சிசிடிவி கேமரா அந்த மாதிரி நிறைய வச்சாங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். தண்ணியும் கெஸ்ட்டுங்க வந்தால் கூட அந்த இடத்த முகம் சொல்லிக்கிறாங்க, இப்படி இருக்குது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. அது கொஞ்சம் நடத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா குப்பைகள் அதிகமா இருக்கா? கொட்டுறாங்க. அங்க வாழ்ற மக்களே என்ன பண்றாங்கன்னா, கொட்டிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு துப்புரவு வந்தாலும், அந்த வண்டிகள போடாம அதுல போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாடி இருந்தா மாடியில தூக்கி எறியறது, அந்த மாரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். அதனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? கொசு தொல்லை வருது, ஃபீவர்ஸ் அந்த மாதிரி வருது. நிறைய மாநகராட்சி வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அது எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதையே செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிவியராக அதை இது பண்ணீங்கன்னா, சிசிடிவி கேமராவோ இல்லை இன்னும் மதில் சுவரை ஏற்றுறதோ அதை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த ராயப்பேட்டை பிரிட்ஜில் வந்துட்டு இந்த பசங்க வந்து பைக் ரேஸ் ஓட்டிக்கிட்டு போயிட்டு உயிர் சேதமே ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு 2 மகள் இப்போ அனாதையாக இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது. இது எங்களை ரொம்பவே பாதித்தது ஒரு இன்சிடெண்ட்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எனக்கும் இவங்களுக்கும். அந்த மாதிரி அந்த பைக் ரேஸ் வந்து ரொம்பவே இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க தான். இந்த ஜனவரி 1 யாரும் போகக்கூடாது பீச்சிலெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த நைட் நேரத்தில் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது சிசிடிவி மூலம் வச்சு கவனிக்க மாதிரி நான் கேட்டுக்கிறேன். சரி, ஏற்கனவே காவல்துறை போதுமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னுமே கூட அதிகமான நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. இப்போவும் அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு மேம். ஆக்சுவலி அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனால் 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. இப்போவும் அந்த ரேஸ் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஸோ நான் இங்கேருந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு மீசர்பேட்டை மார்க்கெட் தான் இருக்குது, பீட்டர்ஸ் ரோடு. குழந்தைங்கள 2 குழந்தைங்க இந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வராங்க மேம். அந்த மாதிரி வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வர்றது சரி, இந்த ஹார்னை வச்சுட்டு வர இதை மாதிரி இருக்கிறவங்கள பைக்கோடு பிடிச்சி காவல்துறை அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் மேம். என்னோட கோரிக்கை மேம் இது. ஒரு கண்ணீரோட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. மக்களுடன் புதிய தலைமுறை அப்படின்னும் போது இந்த தொகுதியில வரக்கூடிய வேட்பாளருக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவை, இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு, இந்த கோரிக்கைகளை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க, இந்த கோரிக்கைகளுக்கான தீர்வை வரும் காலங்களில் நீங்க ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பிரதிநிதிகளா இந்த நிகழ்ச்சியில பல்வேறு தரப்பினரும் வந்து பங்கேற்றீங்க. உங்க எல்லாருக்குமே புதிய தலைமுறை சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு நாம சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன கோரிக்கைகள் அவங்க முன் வச்சிருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.